ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஜி விளாக். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற சித்தர்குடிங்கிற இடத்துக்கு வாங்க. சித்தர்குடியில் பேரே வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்கன்னா. ஆமாங்க, இங்கே ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குது, பக்கத்துலேயே வைத்தியசாலையும் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு வாங்க உள்ள போய் பார்ப்போம். இப்போ நம்ம கோயிலோட நுழைவாயில பார்த்தீங்கன்னா ஓம்னு வடிவமைச்சிருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். கோயிலில் இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செல்வ கணபதி இருக்கார். கணபதியை கும்பிட்டுட்டு நம்ம அப்படியே உள்ளே போனோம். நம்ம விநாயகர் கும்பிட்டுட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆதி புவனேஸ்வரி இருக்காங்க, அவங்கள கும்பிட்டுட்டு உள்ளே போகலாம். இப்போ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நுழைவாயில் இருக்குது. அதில் இடது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு இருக்கார். வலது பக்கம் பார்த்தீங்கன்னா பிரம்மா இருக்காரு. நடுவில் சிவன் இருக்காரு. வாங்க உள்ள போய் சாமி கும்பிடுவோம். நம்ம சிவனை தரிசனம் பண்ணியாச்சு. வாங்க கோயிலை சுற்றி பார்ப்போம். கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மூங்கில் மரம் ஒன்று இருக்குது. நீங்கள் சுற்றியும் பாருங்கள் இந்த இடத்த. ரொம்பவே நல்லா அமைதியாக நல்ல காத்தோட்டமாகவும் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு புத்து அம்மன் ஒன்று இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முருகன் இருக்கார். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாமரை குளத்தில் இருக்கிற மாதிரி முருகன் நல்லா காட்சி கொடுக்குறார் பாருங்கள். நம்ம முருகனை கும்பிட்டுட்டோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நவகிரக லிங்கம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது கீழே கொஞ்சம் பாருங்களேன். ஒவ்வொரு ராசி நட்சத்திரக்குமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே நம்ம சுற்றி பார்ப்போம்.
வாங்க அடுத்து சூரிய பகவான் இருக்கார், அவரை பார்க்க போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இருக்கார். நம்ம கோயிலை சுற்றி பார்த்துட்டோம். அதாவது ஒவ்வொரு வாரமும் குரு பகவானுக்கு ஏற்ற நாளான வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 12 to 1 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானமும் தராங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வைத்தியசாலையாகவும் வச்சுருக்காங்க. அதாவது கை கால் வலிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வைத்தியமும் இவங்க பண்ணுறாங்க. இப்போ எனக்கு பின்னாடி இருக்கிற சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா 380 டன் எடை கொண்டு ஒரு சிவலிங்கம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாகம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 5 டன் எடை கொண்ட ஒரு நாகம். அது மட்டும் இல்லாமல் அந்த சிவலிங்கத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா 1008 குட்டி சிவலிங்கங்களும் இருக்குது, 63 நாயன்மார்களும் இருக்காங்க. அப்புறம் 18 சித்தர்களும் பார்த்திங்கன்னா அதை சுற்றி வடிவமைச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு போனால் நம்ம வெளியே கூடி தான் போகணும். வாங்க அங்கேயும் போய் பார்ப்போம். இந்த போற வழி அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி பேலன்ஸ் பண்ண முடியல. அதனால நீ பண்றியான்னு தஞ்சை பெரிய கோயிலை கட்டின ராஜராஜ சோழன் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு சிலை ஒன்று வச்சுருக்காங்க. சிலை பார்க்க நல்ல கம்பீரமாக தான் இருக்குது. இப்போ நம்ம கோயிலை சுற்றி பார்க்க வந்தவங்க கோயிலை பற்றி ஒரு 2-3 வார்த்தை சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க அதை அவங்கள்ட்ட கேட்போம். ராஜராஜ சோழன் காலத்துல இருந்து இந்த சிலை வந்து கட்டியிருக்காங்க. அவரோட சிலை இங்கே நம்ம வச்சிருக்காங்க. அவரோட இந்த கல்வெட்டில் அவரோட பேர் வந்து பொதிக்கப்பட்டிருக்கு. நம்ம மெய்மொழியா அது அந்த இது வந்து இங்கே எழுதி வச்சுருக்காங்க. அப்புறம் நம்ம ராகுகேது சிலைகள் இங்கே வந்து வச்சுருக்காங்க. ராகுகேது சிலையில் பார்த்தா நம்ம புத்தரை பற்றி இருக்குது, யமதர்மரை பற்றி இருக்குது, பிரம்மரை பற்றி. அதாவது எந்த ஒரு கோயிலுமே நம்ம இந்த 3 சிலையை ஒன்றா பார்க்க முடியாது. புத்தர், யமதர்மர், பிரம்மர் இந்த 3 சிலையும் ஒன்றா இருக்கிறது வந்து இங்கே இருக்க கோயிலில் மட்டும்தான். அவங்க வந்து அவங்களுடைய அனுபவத்தை நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. வாங்க நம்மளும் உள்ளே போய் பார்ப்போம். இந்த சிவன் பார்த்தீங்கன்னா அதாவது தாமரை தேர் மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. அதாவது தாமரை தேரில் இந்த சிவன் லிங்கம் இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. வாங்க சாமியை பார்ப்போம்.
ஃபோன் வந்துச்சு. கோயிலை நம்ம சுற்றி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு நல்ல மன நிம்மதியும் இருக்குது. இந்த கோயிலுக்கு வர ரூட்டு பார்த்தீங்கன்னா விருதுநகர்லேருந்து காரையாப்பட்டி வர வழியில் எஸ்எஃப்எஸ் ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலுக்கு பின்னாடி தான் இந்த கோயில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்ல புதுசாக டெவலப்மெண்ட் ஆகிற ஏரியானால நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்காது. விருதுநகரில் இருக்கிற யாரோ இந்த கோயிலுக்கு வந்தாலோ பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.